இல்ல இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். இந்த லட்சத்தை என்ன இன்னைக்கு தான் வந்தியா பங்களாதேஷுக்கு ஒழுங்கா பாதிஷா தந்தியா அப்படின்னு டான்ஸ் போட சொன்னா, ஐயா இட்மேன் ஐயா என்ன பண்ணுறீங்க, வானத்தை குறுகுறுன்னு பார்க்குறீங்க. இல்லைங்க ஐயா, இன்னைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதான் மழை வருமா வராதான்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்து உத்து நோக்கையிலே பாலை நான் பிடிக்கையிலே நாங்கள் பவுலிங் எடுத்துக்கிறோம் மங்காளி அப்படின்னு கும்பலாக கூடுவோம், குருமாவை காய்ச்சிரும். அந்த குருமாவை சாப்பிட்டு போக வந்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படியே காப்பியில் சுகர் கம்மியாக இருக்கும், குருமாவில் குரும்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதோ ஒரு போட்டு சார்ஜ் பண்ணு அண்ணன் பொம்பு ஐயா சாமி கண்ணாடி பல பழக்குது, திருவிழாக்கு வாங்கின கண்ணாடியா ஒழுங்கா ஃபீலிங் நின்னுங்க அப்படின்னு ரோஹித் அண்ணன் அங்கேருந்து கத்தேன். ஐயா சூப்பர் நீ அடிச்ச 4 அப்படின்னு மாறி மாறி கத்த. ஐயா நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஆனா அவங்கள விக்கெட் எடுங்க அப்படின்னு பவுலர்ஸ் கிட்ட வந்து கத்த. ஜமக்கான ஜுமுக்கு டெக் அவுட் ஆன டமுக்கு அப்படின்ற மாதிரி சாகிராசன் உள்ள வெளியே போக. சூப்பர். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. அழுமாட்டு வலுமா ஐசால கடி மாலமா எனக்கு ஒரு விக்கெட் கொடுமா அப்படின்னு தீப் கத்தா. ஐயா ரோஹித் ஐயா, நான் ஆளுமாட்டு வருமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலான்னு இருக்கேன், நீங்க என்ன பண்ணுறீங்க, ஏப்பா ஒழுங்கா பவுலிங்க போட்டுப்பா அப்படின்னு ரிசர்வ் பண்ணிட்டு அங்கேருந்து கத்தேன். சரி குறும்படத்தை போட்டு பார்ப்போம், குறுஞ்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சூப்பர் அனதர் விக்கெட் அப்படின்னு ரோஹித் சர்மா பொங்கி வழியா சூப்பர். அவங்கெல்லாம் விக்கெட் எடுக்கிறாங்க, வருது, நம்ம போட்டா 4 போகுது. ஐயா உங்களுக்கு வாய்த்த டீமு ஸ்ரீலங்கா டீமு, அங்கேயும் எப்படி போய் சண்டை செய்யாத, இங்கே வந்து சண்டை செய்யறீங்க அப்படின்னு வங்கதேச அணியினர் வெஞ்சு விளையாட. சூப்பரு சுவையான மேட்டரி, எல்லாரையும் ஸ்லிப்பு வச்சோம் பாரு அப்படின்னு ரோஹித் அண்ணன் தானும் தனியே அப்படின்னு தனியா போயிட்டு நிற்க. பங்காளிய சாப்பிட்டு வந்து விளையாடுறான் அப்படின்னு சாண்டோ வந்து விளையாடா. என்னங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு, பிரியாணியா? அது எங்க இங்க புட்டாசி மாசம் நெக்ஸ்ட். அண்ணா நீங்க சின்ன பாக்கெட் இங்க வா. உன் பேர் என்ன? நித்யா. உங்க பேர் என்ன? பெரிய பாக்கெட்டா? இங்க அவளுக்கு கொடுக்கிற உள்வலிமை அவளோட புன்னகையில பிரதிபலிக்கிறது, அப்புறம் அவளோட ஸ்மைல்ல உள்ள இருந்து ஸ்ட்ராங் ஆகும். அண்ணா நீங்க வச்சு இந்த வடகறி எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அப்படியாவது தொடகறியாவது வந்து சீக்கிரம் எல்லாம் சாப்பிட்டு சீக்கிரம் வந்து ஃபீல்டிங் நின்று மேட்சை முடிங்கப்பானு கோழி அங்கேருந்து கத்தா. நீங்கள் கோழியா இருங்க, ஹோலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, 74க்கு 2 அப்படின்னு வெளியே வந்து திரும்ப உள்ள வந்து விளையாடின பங்களாதேஷ் வீரர்கள் புத்துணர்ச்சி பொங்குமே. வெளியே வந்து உள்ள வந்து திரும்ப உள்ள நின்று வெளியே போய் பந்தை பிடிக்க முடியல அப்படின்னு ரோஹித் தன்னை மறுபக்கம் கத்தா. நான் தூங்கிட்டேன், இப்பதான் எந்திரிச்சு. அப்படியா? அது என்ன பண்ற? நான் இப்பதான் எந்திரிச்சு வந்தேன். ரோஹித் அண்ணா என்னடா பண்ணுறேன் அப்படின்னு. நான் எதுவும் பண்ணலை, என் பிளேயர்ஸ் பயங்கரமாக விளாட்றாங்களே அப்படின்னு புலம்பி கிளம்பி நிற்க. புதுச்சேரியில் வந்து நிற்க அருமையான குறும்படங்க, இதை கொண்டு பார்க்கணுங்க அப்படின்னு சொல்ல. வேட்டையன் கூட வந்தா, வேட்டையன் கூட கங்கு வந்தானுங்க வர மாதிரி பேசிக்கினாங்க. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். பேசிக்கினாங்க. அது எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு பேச்சா. சாண்டோ 31 முடிச்சு போச்சு, முடிச்சு விட்டாங்க போங்க நம்மள அப்படின்னு பங்களாதேஷ் பிளேயர் அந்த பக்கம் அடிக்க இந்த பக்கம் அடிக்க. அட முடிச்சது அவங்களே இல்லப்பா நம்மள அப்படின்னு இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லி பாக்க. என்ன ஒரு ரதமான போகுது, பாலை நம்ம முடிச்சு விட்டுடலாமா அப்படின்னு கேட்க. மழை வருது உலை கொண்டு வா, மேட்சை நான் முடிச்சுக்கவா அப்படின்னு அம்பையர் கேட்க. பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? என்னப்பா சொல்லுற, மேட்ச் இதனங்கி தானே நாங்க இருக்கோம், 107க்கு 3 எங்களை ஆட் அவுட்டா ஃபன்னு அப்படின்னு கோலி பும்ரா அண்ணன் தனியா கத்த. கான்பூரை காண வந்தோங்க, நாங்கெல்லாம் கேப்ஷன் ஒர்க்கை வைப்போம். கான்பூர்ல காண வந்தோம், மேட்ச் முடிஞ்சிருமோன்னு நினைச்சிட்டோம். 107க்கு 3 மழை வருது கொடை கொண்டு வா, நாளைக்கு என்னன்னு நான் பார்க்கவா. பறந்து அடிச்சு போர் அடிச்சிரியா பெரிய 40 பேர், நான் ஒரு ஆளு வெளுத்து விட்டேன் தெரியும்ல.
நான்லாம் போலன்னா உங்க அண்ணன் உயிர் பழைக்கிறதே கஷ்டமா இருக்கும். பாத்துக்க. இந்த கண்ணம் மேலதான் ஏன்டா கூட்டு போன ஆயிப்போச்சு. ரத்தத்தை பார்த்தா படக்க மயக்கம் போடுறான். போய் அறானா திருவாரூர் காண போன பச்சை புள்ள மாதிரி பேந்த முடிக்கிறான். வெண்டைக்காய் வெட்டவனையில ஆள் வெட்ட கூட்டு போன மாதிரி என்னைய சொல்ல. நானா வரேன்னு சொன்னேன். அப்பா கூப்பிடுறாரு. பச்சை தண்ணி காய வச்சிருக்காரா அப்படின்னு ஆளாளு கேட்க எல்லா இந்தியன் பிளேயர்ஸ் முடிஞ்சு விட மறுநாள் என்னதான் செய்தி உங்களுக்கு வந்தது பாதி அப்படின்னு இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சோட நாளே எப்படி இருக்கு, மீதி நாள் எப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருங்கள், பொறுத்திருங்கள், தவிர்த்திருங்கள். என்னுடைய கருத்தை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கொள்ளுங்கள். இது கருத்துங்கள்.